ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் இருக்க சங்குப்பூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல அடுப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சங்குப்பூ தாங்க. நான் நைட்டு பறிச்சு வச்சனால இப்படி ஆகிப்போச்சு. சரி, அதுதான் என்ன இன்க்ரீடியன்ஸ்னால் சர்க்கரை. உங்களுக்கு தேவைப்பட்ட சர்க்கரை சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வேணாம். உங்களுக்கு சுகர் இந்த மாதிரி இருக்கவங்க அது இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சுன்னா சுகர் தேக்க வேணாம். வெறும் சங்குப்பூ ஊற்றி குடிச்சிங்கன்னா 5 நாளில் எல்லாம் காணாமல் போயிடும். கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோடனே நம்ம வச்சுருக்க சங்குப்பூவை வந்து பறித்து வச்சுக்கோங்க. நான் வந்து நைட்டே பறித்து வச்சனால ஒரு மாதிரி வாடி போச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட பறித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்குப்பூ வந்து வெந்துருச்சு. எனக்கு வந்து பச்சை கலரில் வந்துருக்கு, என்னன்னு தெரியல. நான் வந்து அந்த ப்ளூ கலர் ரொம்ப இதை போடாமல் இலையோடு சேர்த்து இதுவும் நல்லதுக்கு தான். சரி வாங்க சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு அழகான டப்பாவில் வந்து ஸ்டோவ் பண்ணிக்கலாம் நம்மளோட சங்குப்பூடியை. ஓகே, நம்மளோட டீ ரெடி. அன்சேவ் இட் டு அவர் ஃபாதர். சூப்பராக இருக்கான் நம்ம அப்பாவோட ரியாக்ஷன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸுக்கு போட்டு கொடுங்க. தேங்க்யூ.